நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. தேவனை சோதிச்சு பார்க்கவே பார்க்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை சோதிச்சு தான் வனாந்தரத்தில் அவர்கள் அழிந்து போனார்கள். 1 கொரிந்தியர் 10 அவர் சொல்றாரு, அவர்கள் அழிந்தது போல நீங்கள் அழியாதிருப்பீர்களாக. அவர்களுக்கு அவ்வளோ அற்புதங்களை, இன்னைக்கு நமக்கு எவ்வளோ அற்புதம், நம்மளை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரே, இதுவே எவ்வளோ பெரிய அற்புதம். எப்படி இருந்தனா எப்படி மாறி இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பாவத்தில் இருந்த நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு எப்படி பரிசுத்தத்தில் மாற கொண்டு வந்திருக்கிறார். பாவத்து மேலே ஒரு வெறுப்பு இருக்குதுல்ல, வெற்றி இருக்குது, அது 2வது. வெறுப்பு இருக்குல்ல, அதுவே கர்த்தர் கொடுத்தது தானே. ஒரு காலத்தில் இந்த பாவத்தை விரும்பியில நம்ம செஞ்சோம், இன்னைக்கு செஞ்சுட்டா, ஒரு வேளை செஞ்சுட்டா கூட ஒரு குற்ற உணர்வு வருது இல்லை, அது தேவன் கொடுத்தது தானே. அப்புறம் எதுக்கு தேவனை சோதிக்கணும்? ஒவ்வொன்றத்துக்கும் சோதனை. பிள்ளைகளோட எதிர்காலத்துக்கு சோதனை, அல்லது நாங்கள் சோதிச்சே பார்க்கலையே. நீங்கள் சோதிச்சு பார்க்காதவங்களா இருந்தால் தேவன் சொல்கிறதுக்கு விரோதமாக செய்ய மாட்டீங்க. நான் சொல்கிறது புரியுதா? இது ஒரு ப்ராசஸ்.